போல ஜனங்கள் இயேசு 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 என்ற தாகத்தோடு இருக்கிறார்களே, இது ஓய்ந்திருக்கிற காலம் அல்ல, இது இளைப்பாறுகிற காலம் அல்ல. இது நற்செய்தி அறிவிக்க வேண்டிய காலம், இது சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய காலம். விசுவாசியே, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, நீ இயேசுவை அறிவிக்காமல் இருப்பாயானால் அதுதான் நீ செய்கிற பயங்கரமான பாவம். அறிந்து கொள். சுயநலமாகவே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். எங்கு போனாலும் எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு போராட்டம். எவ்வளவு நாட்கள் சுயநலமாய் வாழ போகிறாய்? எத்தனை பிரசங்கம் உனக்கு, எத்தனை ஜெபங்கள் உனக்கு, எத்தனை ஊழியர்கள் உனக்கு. நீயே சாப்பிட்டு, நீயே குடித்து, நீயே புசித்து, நீயே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். எட்டி பார் தூரத்தில் எத்தனை மக்கள் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நீ ஒரு வார்த்தை சொன்னால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவார்கள் தெரியுமா? நீ போய் ஒரு வார்த்தை இயேசுவை பற்றி சொன்னால் ஏற்றுக்கொள்ளுவார்கள். அப்படிப்பட்ட இருதயத்தை தேவன் இன்றைக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறார் தெரியுமா? நாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம், நாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட நீ சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் அதுதான் நீ செய்கிற பயங்கர பாவம். நரகத்துக்கு தப்பித்துக் கொள்கிற வழி உனக்கு தெரியும். தெரியாத மக்களுக்கு நீ சொல்லாமல் வீட்டில் அமர்ந்திருக்கிறாயே, இதை விட பயங்கரமான பாவம் என்ன? நீ சொல். நீ இச்சைகளை மேற்கொள்ளலாம், ஊழியம் செய், இச்சைகளை மேற்கொள்ளலாம், பாவ சோதனைகளை மேற்கொள்ளலாம். ஊழியமே செய்யாமல் வீட்டிலே அமர்ந்து கொண்டிருந்தால் இச்சைகளும் பாவங்களும் சோதனைகளும் வரும். நீ ஊழியம் செய்யாமல் இருந்தால் சோதனைகளை மேற்கொள்ள முடியாது, இச்சைகளை மேற்கொள்ள முடியாது. இரவும் பகலும் ஊழியம் செய். எந்த பாவத்திற்கு உனக்கு நேரமே இருக்காது.